இன்னைக்கு எல்லாருக்குமே தெரியும் இட் இஸ் கோயிங் அப். த மென்னோட கான்ட்ரிபியூஷன் இஸ் கோயிங் அப். ஏன்னா ஒய்ஃப்க்கு நிறைய டெஸ்ட் இருக்குது, நிறைய விஷயங்கள் பண்ணுவோம். எல்லாம் முடிச்சு அந்த ட்ரீட்மெண்ட் அன்றைக்கி பார்க்கும்போது மேலுக்கு பிரச்சனை இருக்குன்னு கண்டுபிடிச்சா அந்த ட்ரீட்மெண்ட் ஒர்க் பண்ணாது. முன்னாடி இருந்த காலத்தோட இன்றைக்கி ஸ்பெர்ம் கவுண்ட்ஸே கம்மியாகுது. 1973 2020 வரைக்கும் உலக சுகாதார நிலையத்தில் அவங்களோட ஸ்டடீஸில் பார்த்தோன்னா ஒரு வருஷத்துக்கு 2% ஸ்பெர்ம் நம்பர்ஸ் வந்து கம்மியாகுதுன்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நார்மலாக இருக்காங்க, எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது, அவங்கள பார்த்தா ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மியாக இருக்குது. அதுக்கு என்ன காரணம்னா ஜீன் லெவலில் இந்த ப்ராப்ளம் வந்து ரீச் ஆகிருக்கு. ஆக்சுவலாக வந்து ஐவிஎஃப் ஐசிஎஸ்ஐ ரெண்டுமே வந்து விமனுக்கு பண்ணுறது தான். ஸோ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா எங்களுக்கு எதுக்கு அதை பற்றி தெரியணும். பட் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா ஸ்டார்டிங்லேருந்தே இன்ஃபர்டிலிட்டி இஸ் அ கப்புள்ஸ் ப்ராப்ளம். ஒரு மேரேஜில் மென்னோட கான்ட்ரிபியூஷன் இருக்குன்னு சொன்ன காலெல்லாம் போய் இப்போ இட்ஸ் அன் ஈக்குவல் கான்ட்ரிபியூஷன். அட் எவ்ரி ஃபேஸ் இட் இஸ் ஈக்குவல். மேலுக்கு நார்மலாக இருக்கிறவங்களுக்கு இன்ஃபர்டிலிட்டி இருக்குன்றதே ஒரு சைலண்ட் விஷயம். அவங்களுக்கு நார்மலாக தே அப்பியர் நார்மல் பட் தே ஹேவ் எரெக்டைல் இஷ்யூஸ், அது ஒரு சைலண்டான விஷயம். அதில் தே ஆர் பிகமிங் ப்ரோன் டு டயபெட்டிஸ். ஹாய் எவ்ரிபடி, இட்ஸ் மீ மாதவன் கேஎஸ். இன்றைக்கி இந்த இன்டர்வியூவில் நம்ம மென்ஸ் ஹெல்த் பற்றி தான் பேச போகிறோம். மென்ஸ் ஹெல்த் ஒரு சைடு வந்து இருந்தாலும் இன்னொரு சைடு வந்து இக்னோர் பண்ணுறது தான் அதிகமாக இருக்கும். ஏன்னா ஒரு ஃபுல் பாடி செக்கப் கூட யாருமே பெருசாக எடுக்கிறது இல்லை. அண்டு மென்ஸ்க்கு வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம், ஏதாவது ஒரு சின்ன சிம்டம்ஸ் வந்தால் கூட அது வந்து ஹார்ட் ப்ராப்ளம் வரைக்கும் கூட கொண்டு போய்விடும். இல்லை சம்டைம்ஸ் வந்து எரெக்ஷன் ப்ராப்ளம் வரும், இல்லை சம்டைம்ஸ் டயபெட்டிஸ் ப்ராப்ளம் வரும். ஸோ இவ்வளோ விஷயங்கள் மென்ஸ் ஹெல்த்தில் இருக்குது. அது எல்லாமே இன்றைக்கி நம்ம வந்து டாக்டர் கார்த்திகேயன் ஃப்ரம் அப்போலோ ஹாஸ்பிட்டல் அவர்கிட்ட தான் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் டாக்டர். டாக்டர், இன்றைக்கி நம்ம வந்து மென்ஸ் ஹெல்த் பற்றி பேச போகிறோம். பொதுவாக வந்து மென்ஸ் ஹெல்த்னாலே எல்லாருக்குமே ஸ்டார்டிங்கில் என்ன ஒரு பயம் வரும்னா வந்து இந்த ரெகுலர் செக்கப் போனால் எனக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துருமோ அப்படின்ற மாதிரி ஒரு பயம் இருக்குது. இது எதனால் டாக்டர் மென்ஸ்க்கு மட்டும் குறிப்பாக இருக்குது? ஆக்சுவலாக சொல்லப்போனால் மென்ஸ் ஹெல்த்தில் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போதே ஃபஸ்ட்டு விஷயம் சொல்கிறதே வந்து மென் வந்து செக்கப் போக மாட்டாங்க, செக்கப்னாலே பயப்படுவாங்க அப்படின்ற விஷயம் நம்ம சொல்கிறோம். அதுக்கு என்ன காரணம்னா லிட்ரேச்சர் என்ன சொல்லுது, ஸ்டடீஸ் என்ன சொல்லுதுன்னா அப் டு 60 to 70% ஆஃப் மென் தேசே நான் மென்ஸ் ஹெல்த் செக்கப்புக்கு போகணும், மாஸ்டர் ஹெல்த் செக்கப் போகணும் அப்படின்னா அந்த டைமில் நான் வேறு ஏதாவது வேலை இருந்தால் பார்ப்பேன், பிரச்சனை வந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா தே ஆல்வேஸ் ஃபீல் எங்களுக்கு எதுவும் பிரச்சனை வராது, எனக்கு எப்படி பிரச்சனை வர முடியும், அப்படி பிரச்சனை வரும்போது பார்த்துக்கலாம், அது ஒன்றும் பெரிய விஷயமா இருக்காது அப்படின்ற அந்த ஆட்டிடியூட் இருக்குது. ஓகே, ஸோ அதை பிரேக் பண்ணணும் அப்படின்றதுக்கு எதுக்காக தேவைப்படுதுன்னா நம்ம பார்க்குற எல்லா டிசீசஸ்லையுமே மேலோட கான்ட்ரிபியூஷன் தான் அதிகம். டயபெட்டிஸ் ஆகட்டும் மென்னில் தான் அதிகம், ஹைப்பர் டென்ஷன் எந்த விஷயமா இருந்தாலும் மென்னுக்கு அதிகம். பட் அதை அவங்க யோசிக்க மாட்டேங்கிறாங்க. கோவிட்ல கூட பார்த்தீங்கன்னா மென்னுக்கு தான் அதிகமாக ப்ராப்ளம் வந்துச்சு. ஸோ அந்த வகையில் விமன் ஆர் பெட்டர். அவங்களோட ஃபெர்டிலிட்டி அண்ட் ப்ரெக்னன்சி அதை தாண்டி தே ஸ்டில் கோ ஃபார் செக்கப்ஸ். பட் மென் அதை பண்ணுறதில்ல. ஓகே, நீங்கள் சொல்கிறீங்க எல்லா ப்ராப்ளம்ஸில் மெஜாரிட்டி வந்து மென்ஸ்க்கு தான் இருக்கும் உமனை கம்பேர் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கான காரணம் என்ன டாக்டர்? ஏன்னா நம்ம இந்தியன்ஸ்க்கான ஜெனட்டிக்ஸே அப்படி தான் இருக்கா, இல்லை வந்து வேறு அவங்க ஹேபிட்ஸாக இருக்கா, லைஃப் ஸ்டைல்? ஓகே, இந்தியன்ஸோட ஜெனட்டிக்ஸ்ன்றதோட மேலோட ஜெனட்டிக்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அந்த ஒய் குரோமோசோம்லேயே அதனுடைய கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு வரும்போது தேசே அதனால் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வருது, இட் கான்ஃபர்ஸ் லெஸ் இம்யூனிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஓவராலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல், ஸ்ட்ரெஸ், இது எல்லாமே மென்னுக்கு வந்து டிஃப்ரெண்ட். ஸ்ட்ரெஸ் வந்து ஒரு பிரச்சனையை ரெண்டு பேர்ட்டையும் கொடுத்தோன்னா மென் வில் டேக் மோர் ஸ்ட்ரெஸ். ஓகே, அதே மாதிரி லைஃப் ஸ்டைல் எடுத்துக்கிட்டிங்கன்னா மேபி இன்றைக்கி விமனோட சைட்லேயும் ஸ்மோக்கிங் ஆல்கஹால்லாம் வந்திருந்தாலும் மென்னோட அளவுக்கு கிடையாது. அதே மாதிரி தேர் ஏபிள் டு கட்டெயில், பட் மென் அப்படி கிடையாது, எல்லாமே நம்ம அதிகமாக தான் பண்ணுவோம். அப்படி இருக்கும்போது தே ஆர் மோர் ப்ரோன் டு ப்ராப்ளம்ஸ். ஜெனட்டிக்கலி ஆல்சோ தெர் இஸ் அ காம்பனண்ட். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மென் திங்க் தேர் இன்வின்சிபிள், அதாவது எங்களுக்கு பிரச்சனை வராது. பட் ஆக்சுவலாக மென்னுக்கு ப்ராப்ளம் வரக்கான ரீசன்ஸும் அதிகம், சான்சஸும் அதிகம். ஸோ ஆப்வியஸ்லி ஹெல்த் செக்கப் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் தம். ஓகே, எந்த ஏஜ்லேருந்து இதை நம்ம வந்து ப்ரிடிக்ட் பண்ணலாம் டாக்டர்? ஏன்னா இப்போ 20s இருந்தாங்கன்னா வந்து நிறைய பேர் மேரேஜ் ஆகிருக்க மாட்டாங்க, ஸோ ஜாலியாக இருப்பாங்க அவங்கவுங்க லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஏஜ் கேட்டகரின்னு ஏதாவது இருக்கா? ஆக்சுவலாக ஏஜ் கேட்டகரின்னு இல்லை, பட் வி கேன் செல் ஒரு 35 to 40 இன்றைக்கி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இது எப்படி நம்ம சொல்லுவோம் அப்படின்னா உங்களுடைய ஃபேமிலியில் ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குது. இப்போ அப்பாக்கோ இல்லை தாத்தாக்கோ வந்து ஒரு ஹார்ட் அட்டாக்கே வந்திருக்கு, ஒரு ஸ்ட்ரோக் வந்திருக்கு, இல்லை டயபெட்டிஸ் சீக்கிரமாக வந்திருக்கு அப்படின்னா யூ ஆல்சோ ஹேவ் டு ஸ்டார்ட் early. 30 கூட நீங்கள் ஃபஸ்ட் செக்அப் பண்ணுங்கள். ஓகே, அது நல்லா இருந்துச்சுன்னா மேபி யூ கேன் டிலே பை 2 years ஆல்சோ, தட் இஸ் நாட் அ ப்ராப்ளம். பட் ஃபஸ்ட் செக்அப்ன்றது கண்டிப்பாக இருக்கணும். ஓகே, அதேமாதிரி நீங்கள் சொன்னீங்க ஜாலியாக இருக்காங்க, மேபி ரொம்ப ஜாலியாக இருந்தால் மேபி கொஞ்சம் சீக்கிரமாகவே செக்அப் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கலாம். ஓகே, ஏன்னா நம்மளோட லைஃப் ஸ்டைல் நல்லா இல்லை, நம்மளுடைய ஹேபிட்ஸ் நிறைய இருந்துச்சு, பட் நான் இப்போ விட்டுட்டேன் அப்படின்னு நிறைய பேர் வருவாங்க. 2025 எங்களுக்கு எல்லாமே ஓகேவாக இருந்துச்சு, பட் இப்போ நாங்கள் 30 வி வாண்ட் டு கட் டவுன், வி வாண்ட் டு பி a ஹெல்த்தி பர்சன் அப்படின்னு வர்றவங்களுக்கு
they can do a health checkup to start with. ஓகே. ஆமாம், இந்த இடத்துல தான் இந்த பாயிண்ட் கேட்கணும். இப்போ சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து, ஐ மீன் ஜென்ரலாக எல்லாருமே பேசுறது வந்து, நீ சின்ன வயசில் வந்து உன்னை எவ்வளோ தூரம் உடம்ப பார்த்துக்கலன்னா உனக்கு ஃப்யூச்சரில் அது அஃபெக்ட் ஆகும். அது கண்டிப்பாக இருக்குது. ஆனால் அந்த இடத்துல என்ன கேள்வி வருதுன்னா, இப்போ 20s ஒருத்தவங்க வந்து ஹேபிட்ஸ் வந்து மோசமாக இருக்குது, அந்த 29 நான் எல்லாமே கிவ் அப் பண்ணுறேன்னு ஒரு ரெசல்யூஷன் எடுத்து வராங்க. அவங்களுக்கு வந்து உடம்பு ரிவைவ் ஆகிறது எப்படி ஆகும்? ரிவைவ் கண்டிப்பாக ஆகும். அதாவது அவங்களுடைய 29லேருந்து 39 வரைக்கும் அவங்க எதுவுமே பண்ணல அப்படின்னா அவங்களோட ரிஸ்க் கண்டிப்பாக கம்மியாகும். ஸோ நிறைய ஸ்டடீஸ் கூட சொல்லுது இந்த மாதிரி வந்து யாரெல்லாம் இதெல்லாம் பண்ணாங்க, பட் அட் பாயிண்ட் ஆஃப் டைம் தே ஸ்டார்டட் ஸ்ட்ரெஸ் கம்மி பண்ணுறேன், யோகா மெடிடேஷன் பண்ணுறேன், ஸ்மோக்கிங் கம்மி பண்ணுறேன், ஐ வில் ஈட் ஹெல்த்தி, ஐ வில் டூ எக்ஸசைஸ், கண்டிப்பாக அவங்களுடைய ஓவரால் ரிஸ்க் ஃபார் ஹார்ட் டிசீஸ் கம்மி ஆகுது. அந்த மாதிரி இருக்குது. ஸோ ஒருத்தவங்க விட்றாங்கன்றதுக்கு பெனிஃபிட்டும் இருக்குது, சீக்கிரமாக விட்டால் பெனிஃபிட் அதிகம். அதுக்காக எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு கேட்டால் யூ ஆர் ஸ்டில் அலோட் டு டூ இன் மாடரேஷன் வித் ப்ராப்பர் செக்கப்ஸ் அண்ட் அதெல்லாம் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் சேஃபாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ஹார்ட் ப்ராப்ளம் பற்றிலாம் பேசும்போது இந்த குழந்தையின்மை பிரச்சனையை கண்டிப்பாக பேசி ஆகணும். இந்த பிரச்சனைன்னு நம்ம எடுத்துக்கிட்டாலே எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா, உமன்ஸுக்கு தான் இந்த ப்ராப்ளம், மென்ஸ்க்கு இந்த ப்ராப்ளமே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு மித் இருக்குது. அதை நீங்கள் கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஓகே. ஸோ இந்த இன்ஃபர்டிலிட்டின்னு வந்தாலே வந்து இது ஒரு உமன் ப்ராப்ளம், லேடிஸ் தான் வந்து ஃபஸ்ட்டு செக்கப்புக்கு போகணும் அப்படின்ற ஒரு காலம் எல்லாருக்குமே இருந்துச்சு. பட் இன்றைக்கி காலகட்டத்துக்கு பார்த்திங்கன்னா முன்னாடிலாம் யோசிக்கிறது என்னென்னா மேலோட காம்பனண்ட் வந்து ஒரு 15% இருக்கும், 20% இருக்கும், 80% வந்து விமனுக்கு தான் வரும் அப்படின்லாம் யோசிச்சாங்க. பட் இன்றைக்கி எல்லாருக்குமே தெரியும் இட் இஸ் கோயிங் அப், த மென்னோட கான்ட்ரிபியூஷன் இஸ் கோயிங் அப். இன்றைக்கி வந்து 40 to 45% இஸ் அபவுட் மேல் இன்ஃபர்டிலிட்டி. ஒரு கப்புள் வராங்க அப்படின்னா செமன் அனாலிசிஸ் கண்டிப்பாக பண்ணணும், மேலோட காம்பனண்ட்டை கண்டிப்பாக செக் பண்ணணும். ஏன்னா ஒய்ஃப்க்கு நிறைய டெஸ்ட் இருக்குது, நிறைய விஷயங்கள் பண்ணுவோம். எல்லாம் முடிச்சு அந்த ட்ரீட்மெண்ட் அன்றைக்கி பார்க்கும்போது மேலுக்கு பிரச்சனை இருக்குன்னு கண்டுபிடிச்சா அந்த ட்ரீட்மெண்ட் ஒர்க் பண்ணாது. ஸோ மென் ஆஸ் வெல் அஸ் கப்புள்ஸ் அண்ட் சொசைட்டி தே ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் மேல் கான்ட்ரிபியூஷன் இஸ் சர்டன்லி தேர், இட் இஸ் கோயிங் அப் 40 to 50% வரைக்கும் இப்போ இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ தான் கேட்கணும், நம்ம இப்போ இருக்க காலகட்டம் ஏஐ காலகட்டத்தில் இருக்கும். ஸோ இப்போ டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட் அவ்வளோ இருக்குது, லைஃப் ஸ்டைலும் வந்து அவ்வளோ தூரம் அப்டேட் ஆகிருக்கு. பட் அந்த காலத்தில் வந்து இந்த அளவுக்கு இல்லை. பட் அந்த காலத்தில் வந்து குடும்ப கட்டுப்பாடு தான் அதிகமாக இருந்துச்சு, அப்போ குழந்தையின்மை பிரச்சனையே கிடையாது. இப்போ டெக்னாலஜி அதே நேரத்தில் லைஃப் ஸ்டைலாம் இம்ப்ரூவ் ஆகும்போது இந்த ப்ராப்ளம் வருது. இது எப்படி நாங்கள் புரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க டாக்டர்? ஆக்சுவலி இது ஒரு நல்ல கொஸ்டின் தான். பட் இது எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா, ப்ராபப்ளி வித் சேஞ்சிங் டைம் வி ஆர் சீயிங் சேஞ்சிங் திங்ஸ். அதை தான் நம்ம அதை எல்லாருமே சொல்லுவோம் இல்லையா, சேஞ்ச் மட்டும்தான் நிலையானதுன்னு சொல்கிற மாதிரி வி ஹேவ் டு அடாப்ட் டு த நியூவர் லைஃப் ஸ்டைல். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. இன்றைக்கி ஏஐ தெரியாதவங்க வந்து உங்களுக்கு ஏஐ தெரியாதா, நீங்கள் என்ன 10 வருஷத்தில் உங்களுக்கே வந்து வேலை எல்லாம் போய்டும்னு சொல்கிற காலம் வந்துடுச்சு. அப்படி இருக்கும்போது மாற்றம் என்ன நடக்குதோ அது கூட நம்ம போகணும், பட் நம்மளோட பழைய விஷயங்களையும் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணும். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி முன்னாடி இருந்த காலத்தோட இன்றைக்கி ஸ்பெர்ம் கவுண்ட்ஸே கம்மியாகுது. 1973 2020 வரைக்கும் உலக சுகாதார நிலையத்தில் அவங்களோட ஸ்டடீஸில் பார்த்தோன்னா ஒரு வருஷத்துக்கு 2% ஸ்பெர்ம் நம்பர்ஸ் வந்து கம்மியாகுதுன்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அன்றைக்கி இருந்ததுக்கு இன்றைக்கி ஸ்பெர்ம் நம்பரே ஒரு ஃபெர்டைலாக இருக்கிறவங்களுக்கு கூட முன்னாடி 100 மில்லியன் கிட்ட இருந்துச்சு, இன்றைக்கி 20-25 மில்லியன் இருந்தாலே பெரிய விஷயம். அதுக்கு என்ன காரணம்னு கேட்டால் லைஃப் ஸ்டைல், நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ், வி ஆர் டைம் ஓரியன்ட், வி ஆர் கோல் ஓரியன்ட், இந்த மாதிரி என்ன சொல்கிறது ஒரு சேலஞ்சஸ், நம்ம வந்து இதுக்குள்ளே இதை முடிக்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணுறோம். அதனால் நமக்கு இன்டைரக்டாக நிறைய ஸ்ட்ரெஸ் வருது. இன்னொரு விஷயம் என்னென்னா நம்மளோட என்விரான்மெண்ட்டும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. நம்ம நிறைய பார்க்குறோம். நீங்கள் சொன்ன ஏஐக்கு தேவையானது இன்டர்நெட், அதுக்கு தேவையானது மேபி செல்ஃபோன் டவர்ஸ் ஆர் வாட் எவர். இதில் வர ரேடியேஷன் கண்டிப்பாக நம்மளுடைய என்டையர் சிஸ்டத்தை அஃபெக்ட் பண்ணும். அந்த மாதிரி இந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள், பிளாஸ்டிக்காக இருக்கலாம், இந்த மாதிரி எல்லாமே நம்மளோட ஸ்பெர்ம் உற்பத்தியை அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. அதனால தான் அன்றைக்கி மேபி மேலுக்கு அன்றைக்கும் பிரச்சனை இருந்துச்சு. பட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்காங்க, எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது, அவங்கள பார்த்தா ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மியாக இருக்குது. அதுக்கு என்ன காரணம்னா ஜீன் லெவலில் இந்த ப்ராப்ளம் வந்து ரீச் ஆகிருக்கு. ஸோ அப்படி இருக்கிறதுனால தான் இன்றைக்கி இந்த ஸ்பெர்மோட ப்ராப்ளம்ஸ் இவ்வளோ அதிகமாக இருக்குது. இன்னும் போக போக அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறாங்க. அதனால தான் நம்ம அவேர்னஸ் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இந்த விஷயங்கள் நம்ம எல்லாருக்கும் சொல்ல ட்ரை பண்ணுறோம். ஏன்னா அவேர்னஸ் வந்து நம்ம ஊரில் வந்து எவ்வளோ தூரம் இருக்குன்றது உண்மையிலே ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா இப்போ ஸ்மோக் பண்ணால் ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மியாகும், ட்ரிங்க் பண்ணால் ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மியாகும், ஸ்ட்ரெஸ் இருந்தால் ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மியாகும். இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஸோ அதனால் இதெல்லாம் நான் பண்ணலாம், அதனால் நான் ஹெல்த்தியாக இருக்கேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தெரியாத அறியாமையில் நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. அந்த அறியாமையில் என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்றத அஸ் அ டாக்டராக நீங்கள் என்ன நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்க? ஆக்சுவலாக நாங்கள் இப்போ எல்லா இடத்துலையும் சொல்கிறது என்னென்னா சிட்டிங் இஸ் த நியூ ஸ்மோக்கிங்னு சொல்கிறோம். ஸோ நம்ம வந்து ஸ்மோக் பண்ணல, கரெக்டு தான். பட் ஆனால் நம்ம வந்து இஃப் யூ டோன்ட் எக்ஸசைஸ், இஃப் அவர் ஒர்க் பேட்டர்ன் இஸ் செடன்ட்ரி, அதனாலேயே வந்து நமக்கு அதனோட ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் வரலாம். அதாவது எக்ஸசைஸ் பண்ணலை, டயட் வந்து இப்போது நைட் டியூட்டி பண்ணுறாங்க. நாங்கள் ஸ்மோக்கிங் ஆல்கஹால்லாம் இல்லை, பட் ஆனால் நாங்கள் நைட் ஷிஃப்ட் பண்ணுறோம், அதனால் நான் ஜங்க் ஃபுட் சாப்பிடுவேன், நைட்டில் நிறைய டீ காஃபி வித் சுகர் குடிப்போம்.
இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணும்போது தட் இட் செல்ஃப் இஸ் a risk factor. அதுக்காக நைட் டியூட்டி பண்ணக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. தட் இஸ் தேர் ஜாப். அப்படி இருக்கும்போது அந்த ஜாப் நம்ம பண்ணும்போது அதை எப்படி நம்மளோட லைஃப் ஸ்டைலை மாற்றணும், பேலன்ஸ் பண்ணி நம்ம எப்படி பேலன்ஸ் பண்ணணும், கரெக்ட், அதை நம்ம எப்படி பண்ணுறோம் அப்படின்ற போது தான் நம்மளோட ஓவரால் ஹெல்த்தை வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ இப்போ அந்த ஐவிஎஃப் அண்ட் ஐசிஎஸ்ஐ, ஸோ இது எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணும் டாக்டர் இந்த ட்ரீட்மெண்ட்ஸ்லாம்? ஆக்சுவலாக வந்து ஐவிஎஃப் ஐசிஎஸ்ஐ ரெண்டுமே வந்து விமனுக்கு பண்ணுறது தான். ஸோ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா எங்களுக்கு எதுக்கு அதை பற்றி தெரியணும். பட் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஸ்டார்டிங்லேருந்தே இன்ஃபர்டிலிட்டி இஸ் அ கப்புள்ஸ் ப்ராப்ளம். ட்ரீட்மெண்ட் இஸ் ஆல்சோ டைரக்டட் அட் கப்புள்ஸ். சப்போஸ் ஹஸ்பண்ட் இஸ் பர்ஃபெக்ட்லி நார்மல், அப்போ கூட அவரோட ரோல் வந்து ஒய்ஃபை சப்போர்ட் பண்ணி ட்ரீட்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணணுன்றது இருக்குது. ஏன்னா அவங்களும் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களுக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஸோ எனக்கு தான் எல்லாம் நார்மலாக இருக்கே, நான் வந்துட்டு போயிடுறேன். இட்ஸ் நாட் லைக் தட். ஸோ ஐவிஎஃப் அண்ட் ஐசிஎஸ்ஐன்னு வரும்போது இது ரெண்டுமே வந்து டெஸ்ட் பேபின்ற கான்செப்ட் தான். ஓகே. ஐவிஎஃப் அப்படின்றது ஒரு ஜென்ரல் டேர்ம், அதில் ஐசிஎஸ்ஐன்றது மோர் ஸ்பெசிஃபிக். ஐவிஎஃப்னா இன்விட்ரோ ஃபெர்டிலைசேஷன். ஐவிஎஃப் அப்படின்றதுல நம்ம வந்து எக்கை வெளியில் வச்சுருவோம், ஸ்பெர்ம்ஸை சுற்றி வச்சுருவோம். பட் ஃபெர்டிலைசேஷன் நார்மலாக அதுவே தான் நடக்கணும். இப்போ எப்படி நமக்கு நார்மலாக எப்படி ப்ரெக்னென்சி வருது, ஸ்பெர்ம் போய் எக்கை மீட் பண்ணி ஸ்பெர்ம் எக்குள்ளே உள்ளே போய் அதுக்கப்புறமா பேபி ஃபார்ம் ஆகுது. அதை நம்ம வந்து நேச்சுரலாக விடுறோம் ஐவிஎஃப். அதாவது இந்த ப்ராசஸ் வந்து லேபில் தான், எம்பரியாலஜி லேபில் தான் நடக்குது. ஆனால் அந்த ஸ்பெர்ம் உள்ளே போகிறது வந்து ஸ்டில் இட் இஸ் பை இட் செல்ஃப். அது ஐவிஎஃப். அதுலேயே ஐசிஎஸ்ஐன்றது இன்ட்ரா சைட்டோபிளாஸ்மிக் ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன். நம்ம ஸ்பெர்மை எடுத்து அந்த எக்குள்ளே நம்மளே இன்ஜெக்ட் பண்ணுறோம். ஸோ இட் இஸ் மோர் அட்வான்ஸ்ட். பட் தட் இஸ் த பெஸ்ட் மெத்தட் டு என்ஷூர் இந்த ஸ்பெர்ம் உள்ளே போயிடுச்சு, ப்ரெக்னென்சி வரக்கு வாய்ப்பு அதிகம் அப்படின்னு பண்ண வைக்கிறதுக்கு இக்ஸி தான் பண்ணுறோம். இன்றைக்கி இந்தியாவில் அப் டு 95% இஸ் இக்ஸி ஒன்லி. ஏன்னா நம்மளுடைய வேறு ரீசன்ஸ், நம்மளோட ஃபைனான்ஷியல் பேக்ரவுண்டாக இருக்கலாம், நம்மளுடைய பேஷண்ட்ஸ் வர டைமாக இருக்கலாம், இந்தியன் விமனோட எக் ரிசர்வ், அதாவது எத்தனை கருமுட்டைகள் வரும், எத்தனை சைக்கிள் ஐவிஎஃப் பண்ண முடியும், இதெல்லாம் இருக்கிறதுனால சுற்றி இருக்கிறவங்களாம் ஐவிஎஃப்னு சொல்கிறோம். பட் இட்ஸ் ஆக்சுவலி ஐசிஎஸ்ஐ. டாக்டர், இப்போ ஐசிஎஸ்ஐ நம்ம வந்து மேலுக்கு எப்படி டாக்டர் அப்ளை ஆகும்? ஏன்னா அது ஃபீமேல் அப்படின்றது தான் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது. நம்ம இப்போ சொன்ன மாதிரி ஐவிஎஃப்பும் ஐசிஎஸ்ஐயும் ரெண்டுமே விமனுக்கு தான் பண்ணுறோம். ஏன்னா ஐவிஎஃப் ப்ராசஸே வந்து விமனில் தான் நடக்குது. ஆனால் ஐசிஎஸ்ஐன்றது இன்றைக்கி மேல் இன்ஃபர்டிலிட்டிக்கு எப்படி உபயோகம் ஆகுதுன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ நம்ம ஆண்ட்ராலஜிஸ்ட்னு வரும்போது நமக்கு 2 ரோல் இருக்குது. ஒன்று, ஸ்பெர்ம் கவுண்ட்டில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அதை இம்ப்ரூவ் பண்ணி நார்மலாகவோ இல்லை சிம்பிள் மெத்தட்ஸ் லைக் ஐயுஐ, அதாவது செமன் எடுத்து ப்ராசஸ் பண்ணி இன்ஜெக்ட் பண்ணுறது ரொம்ப சிம்பிளான மெத்தட். அதில் பெருசாக எக்ஸ்பென்சஸும் கிடையாது, அதில் பெருசாக டிஸ்ட்ரப்ஷன்ஸும் இல்லை. ஒய்ஃபுக்கு வந்து வருவாங்க, ஒரே ஒரு நாள் ஐயுஐ பண்ணிட்டு போயிடுவாங்க. ஐவிஎஃப்னு எடுக்கும்போது அவங்க இன்ஜெக்ஷன்ஸ் எடுக்கணும், ஸ்கேன்ஸ் இருக்கும், தியேட்டருக்கு ஆப்ரேஷன் தியேட்டருக்கு போகணும், எக்ஸை எடுக்கணும், நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ ஐசிஎஸ்ஐ அப்படின்றதுல நம்ம ஆண்ட்ராலஜிஸ்டோட ரோல் என்னன்னு கேட்டால் 2 விஷயம் நான் சொன்னேன். ஸோ ஒரு விஷயம் வந்து கவுண்ட்டு கம்மியாக இருக்குது அப்படின்னா அதை மெடிக்கலாவோ இல்லை சர்ஜிக்கல் வேரிகோஸில் இந்த மாதிரி விஷயங்களில் இம்ப்ரூவ் பண்ணி அவங்களுடைய ஒய்ஃபை நேச்சுரலாக அவங்க ப்ரெக்னென்ட் ஆக்க முடியுமா அப்படின்ற ஒரு விஷயந்தான் ஆண்ட்ராலஜிஸ்டோட மெயின் ரோல். ஓகே. பட் ஆண்ட்ராலஜிஸ்டோட 2ஆவது ரோல் என்னென்னா, இன்றைக்கி ஸ்பெசிஃபிக்காக இப்போ ஒருத்தவங்க 0 ஸ்பெர்ம் கொண்டாட வராங்க, ஏசோஸ்பெர்மியா, அவங்களுக்கு செமன்லெஸ் ஸ்பெர்ம்ஸ் வர்றதில்லை. அப்போது அந்த ஸ்பெர்மை நம்ம டெஸ்டிஸ்லேருந்து we can do an operation called microTC and we can take that sperms. இவ்வளோ நாளாக அவங்களுக்கு எந்த பேபி ஃபார்ம் ஆகாதுன்ற சிச்சுவேஷன் இருந்துச்சோ அவங்களுக்கு நம்ம புதுசாக ஒரு ஹோப்பும் ஒரு மெத்தடும் கொடுக்குறோம். அது மைக்ரோடிசி ஆப்ரேஷன். பட் அந்த மைக்ரோடிசியில் வர ஸ்பெர்மை ஐவிஎஃப்ன்ற ட்ரீட்மெண்ட் இல்லாமல் நம்மளால் ப்ரொசீடே பண்ண முடியாது. அதுலேயும் அந்த ஐசிஎஸ்ஐ தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஏன்னா நம்ம அந்த மாதிரி ஸ்பெர்ம்ஸ் எடுக்கும்போது we only inject, அதை வச்சுட்டு கன்சீவ் ஆகும் அந்த மாதிரி நம்ம பண்ண முடியாது. ஸோ அந்த எக்குள்ளே அந்த ஸ்பெர்ம் இன்ஜெக்ட் பண்ணுறோம். ஸ்பெர்ம் கிடைக்கலன்றது ப்ராப்ளம், அது இப்போ ஆப்ரேஷனில் கிடச்சிருச்சு. பட் அதை யூஸ் பண்ணுறதுக்கான மெத்தட் இப்போவும் இக்ஸி தான். ஓகே. இந்த இக்ஸின்ற விஷயம் வந்ததுக்கப்புறமா தான் மேல் இன்ஃபர்டிலிட்டியோட அட்வான்ஸ்மெண்ட்டே ஸ்டார்ட் ஆச்சு. மைக்ரோடிசின்ற ஆப்ரேஷன் முன்னாடி கூட இருந்துச்சு, அது வந்த டைமில் ஐவிஎஃப்பும் ஸ்டார்ட் ஆச்சு. பட் அந்த இக்ஸின்றது இவ்வளோ அட்வான்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம மேல் இன்ஃபர்டிலிட்டி இவ்வளோ நாள் யாருக்கு ஸ்பெர்ம் வராது, குழந்தை வராதுன்றதோ அவங்களுக்கு இந்த மெத்தடில் நம்ம பண்ணுறோம். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான ரோல் நம்ம இந்த இக்ஸியை பற்றி பேசும்போது, நிறைய பேர் டக்குன்னு போய் ஐவிஎஃப் பண்ணிட்டுறாங்க, ஃபெயிலியர் ஆகிடுது. அதுக்கப்புறமா மேலோட ப்ராப்ளம் தான் அப்படின்றதும் ரீசன். அந்த ஐவிஎஃப் பண்ணதுக்கான ரீசன் மேல் ப்ராப்ளம். பட் அந்த மேலுக்கு வேரிகோசில் இருந்திருக்கலாம், அவங்க ஹெல்த்தியாக இல்லாமல் இருந்திருக்கலாம் அந்த டைமில் நம்ம அந்த ஸ்பெர்மை ஆப்டிமைஸ் பண்ணாததுனாலையோ இல்லை வேரிகோசில் போன்ற விஷயங்களை கரெக்ட் பண்ணாததுனாலையோ அந்த ஐவிஎஃப் ஃபெயில் ஆச்சு. இல்லை அவங்களும் நம்மக்கிட்ட வரும்போது அடுத்த ஐவிஎஃப் சக்ஸஸ் ஆகிறதுக்கு பெட்டர் சான்ஸ் இருக்குது. ஸோ ஒரு ஆண்ட்ராலஜிஸ்ட்டாக வரும்போது இக்ஸி அப்படின்ற அந்த விஷயத்துக்கு நமக்கு இவ்வளோ அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஓகே டாக்டர், இப்போது நிறைய இப்போ ப்ராப்ளம்ஸ் வந்து எதுவாக பார்க்க முடியுது, ஸ்ட்ரெஸ் தான் ஒரு காமன் ப்ராப்ளம் ஃபார் எவ்ரி திங் அப்படின்னு பார்க்க முடியுது. இதனால் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளேயும் வந்து அவங்களோட ஒரு பர்சனல் லைஃபுமே அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க.
இதுலேருந்து எப்படி ஓவர் கம் பண்ணி வரலாம் அப்படின்றது நீங்கள் நினைக்கிறீங்க டாக்டர்? உங்களோட ஒப்பீனியன் என்ன? ஸோ நாங்கள் ஆஸ் அன் ஆண்ட்ராலஜிஸ்ட் நாங்கள் நிறைய பேஷண்ட்ஸ் இந்த மாதிரி தான் பார்ப்போம். ஸோ எதர் தே கம் வித் இன்ஃபர்டிலிட்டி ஆர் தேர் அனேபிள் டு பர்ஃபார்ம். இதுதான் எங்களோட மேஜர் பேஷண்ட்ஸ். ஸோ இதில் வந்து ரெண்டுத்துக்குமே இந்த ஸ்ட்ரெஸ்ஸு, ஆங்ஸைட்டி இது எல்லாமே ரொம்ப முக்கியம். அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் நார்மலாக இருக்காங்க, பட் அவங்களால பர்ஃபார்ம் பண்ண முடியலன்னு வரும்போது அந்த ஸ்ட்ரெஸ்னால இந்த பிரச்சனை வந்திருக்கலாம், இந்த பிரச்சனைனால புதுசாக ஸ்ட்ரெஸ் வந்திருக்கலாம், இதனால் எமோஷனல் டேமேஜ் வந்திருக்கலாம், அதனால் அவங்களுக்குள்ளே இருக்க ரிலேஷன்ஷிப் அஃபெக்ட் ஆகலாம். ஓகே. எந்த விஷயத்தில் வந்து அவங்க ஆக்சுவலாக தே ஹேவ் டு பி டுகெதர், இந்த விஷயத்தினாலே தே கெட் செப்பரேட்டட். அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக தே கோ பேக்வர்ட்ஸ். ஓகே. ஸோ அவங்க ஆக்சுவலாக ஒன்றா இருந்தாங்கன்னா விஷயம் நல்லா நடக்கும். பட் இப்படி இருக்குது, இது எப்படி சரி பண்ணுறதுன்னு தெரியல, யாரை போய் பார்க்குறதுன்னு தெரியல, இது எப்படி எடுத்துக்கணும்னு தெரியல. நீங்கள் வந்து சம்டைம்ஸ் த மென் டோன்ட் ஓப்பன் அப். எனக்கு பிரச்சனை இருக்குது, இது எப்படி இருக்கும்னு தெரியலையே. ஏன்னா அந்த இடத்துல தான் நம்ம ஃபஸ்ட்டில் பேசின மாதிரி மென் டோன்ட் வாண்ட் டு திங்க் தே ஹேவ் அ ப்ராப்ளம். எனக்கு எப்படி பிரச்சனை இருக்கும்னு நினைக்கிறோம். அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல வி டோன்ட் ஓப்பன் அப் பண்ணனால அதிலேயே ஒரு டைம் டிலே. எல்லாம் முடிச்சு ஓகே டாக்டர்கிட்ட போகும்போது ஒய்ஃப் இஸ் ஆல்ரெடி ஃப்ரஸ்ட்ரேட்டட். என்ன இப்படி இருக்குது, எனக்கு என்ன நடக்கும்னு கூட தெரியல, என் கேரியரையும் பார்க்க முடியல, என்னோடய ஃபேமிலி லைஃப்பும் சரியா இல்லை, ப்ரெக்னென்சியும் எனக்கு இப்போ என்னோடய பேராமீட்டர்ஸும் கம்மியாகிட்டே வருது, எனக்கு ஃபெர்டிலிட்டியும் இருக்கான்னு தெரியல. எல்லாமே ஒரு பெரிய ஒரு இட்ஸ் ஆல் டுகெதர். ஸோ அதை வந்து நம்ம பிரேக் பண்ணணும் அப்படின்னா பீப்புள் ஹேவ் டு கம் ஏர்லி, தே ஹேவ் டு ஓப்பன் அப் ஏர்லி, சர்டன்லி திங்ஸ் வில் பி பெட்டர். இது வந்து கொஞ்சம் இந்த கான்வர்சேஷனில் கொஞ்சம் டீப்பாக போகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ வந்து ஒரு கப்பல் இருக்காங்கன்னா வந்து ஒரு நிறைய இன்டர்வியூஸ்லையும் பார்க்க முடியுது. என்னென்னா வந்து இனிஷியல் டேஸ் ஆஃப் மேரேஜில் வந்து மென்ஸோட கான்ட்ரிபியூஷன் தான் அதிகமாக இருக்குது இன் பர்சனல் லைஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஒரு பீரியட் ஆஃப் டைமுக்கு அப்புறம் எங்களுக்கு அந்த அட்டென்ஷன் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு உமன் சொல்கிறாங்க. ஸோ இது சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளமாகவே மாறுது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ண முடியுது. இதனால் குழந்தையின்மை பிரச்சனை வரைக்கும் போகுது அப்படின்ற மாதிரி பார்க்கவும் முடியுது. இது எப்படி பார்க்குறீங்க டாக்டர் நீங்கள்? ஆக்சுவலாக நம்ம என்ன சொல்லுவோம்னா, ஒரு மேரேஜில் மென்னோட கான்ட்ரிபியூஷன் இருக்குன்னு சொன்ன காலெல்லாம் போய் இப்போ இட்ஸ் அன் ஈக்குவல் கான்ட்ரிபியூஷன். அட் எவ்ரி ஃபேஸ் இட் இஸ் ஈக்குவல். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எனக்கு வந்து சரியாக அட்டென்ஷன் கிடைக்கல அப்படின்ற விஷயம் வந்து ப்ராபப்ளி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சொல்லணும்னா, குழந்தையெல்லாம் வந்ததுக்கப்புறம் மேபி மென் ஃபீல் தட் தே டோன்ட் கெட் இம்பார்ட்டன்ஸ். பட் அந்த டைம் வரைக்கும் விமன் ஃபீல் தட் தே டோன்ட் கெட் இம்பார்ட்டன்ஸ், எஸ்பெஷலி வென் தெர் இஸ் அ ப்ராப்ளம். ஓகே. த மேன் ட்ரைஸ் டு அவாய்ட் த ஒய்ஃப் வென் ஹீ இஸ் அனேபிள் டு பர்ஃபார்ம் ஆர் ஹீ இஸ் நாட் கான்ஃபிடென்ட் இனஃப் டு பர்ஃபார்ம். அதுதான் முக்கியம். ஓகே. ஸோ அவங்களுக்கு வந்து கான்ஃபிடென்ஸ் இருந்தால் அதில் பிரச்சனையே இல்லை. பட் ஏதோ ஒரு ரீசன்னால ஏதோ ஒரு டைமில் பிரச்சனை வந்திருக்கலாம், இல்லை அவங்களுக்குள்ள சம்டைம்ஸ் ஏதோ ஒரு சண்டை வந்திருக்கலாம், அது கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக இருக்கலாம். அவங்க ரெண்டு பேரும் மீட்டே பண்ணிருக்க மாட்டாங்க, ஏன்னா வேலைக்கு மாற்றி டைமில் போயிருப்பாங்க. அதெல்லாம் நடக்கிறதுனால இதை தான் இன்றைக்கி ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக பார்க்குறோம். ஸோ நாங்கள் ஆண்ட்ராலஜியில் வி ஹேவ் அ கவுன்சிலர் ஹூ டஸ் ஆல் திஸ் ஒர்க். ஓகே. வி டூ செப்பரேட் மென் அண்ட் விமன் கவுன்சிலிங். அது எல்லாமே பண்ணி வி அரைவ் அட் அ ப்ராப்ளம். நம்ம சைடில் வி டூ அவர் டெஸ்ட், வி டூ டாக்கிங், தே டூ டாக்கிங். இதெல்லாம் பண்ணும்போது தான் நமக்கு அந்த கோராக என்ன நடக்குதுன்றது தெரியும். அந்த கோர் ப்ராப்ளம் அப்போ தான் பிக்கப் ஆகும். ஸோ கவுன்சிலிங் மூலியமாக அது நம்ம ஆமாம். அதுலேயும் இன்னும் ரொம்ப டீப்பாக ப்ராப்ளம்ஸ் வரும்போது வி ஸ்டில் டேக் தி ஹெல்ப் ஆஃப் சைக்காலஜிஸ்ட், சைக்கியாட்ரிஸ்ட். அது ரொம்ப ரேர். பட் அந்த ப்ராப்ளம் ஒரு ரொம்ப அந்த ஐஸ் ரொம்ப ஹார்டாக இருக்குது பிரேக் பண்ணுறதுக்குன்னா தி வி ப்ராபப்ளி டேக் மோர் ஹெல்ப். பட் இந்த மாதிரி வந்தவங்க எல்லாம் நிறைய பேர் சக்ஸஸ் ஆனவங்களும் இருக்காங்க. இந்த இடத்துல நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, அகெயின் ஓப்பன் அப், கம் ஏர்லி, ஸோ தட் there is a solution. If you are willing, everything will happen. அப்போ இந்த ப்ரீமெச்சூர் எஜாகுலேஷன் அண்ட் எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன், ஸோ இதுக்கான காசஸ் என்னலாம் டாக்டர், என்ன ரீசன்? ஸோ நம்ம இந்த சாப்டர் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோன்றதுனால ப்ரீமெச்சூர் எஜாகுலேஷனும் எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷனும் ஆக்சுவலாக ஒரு காமனான ப்ராப்ளம். மென்னோட செக்ஷுவல் டிஸ்ஃபங்க்ஷன்லேயே ப்ரீமெச்சூர் எஜாகுலேஷன் இஸ் சப்போஸ் டு பி த காமனஸ்ட். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ப்ராபப்ளி இதனோட டெஃபினிஷன் ப்ரீமெச்சூர் எஜாகுலேஷன் என்ன, விந்து முதுதல்னு தமிழில் சொல்கிறேன். பட் அதுக்கு என்ன அர்த்தம்? ஸோ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, எனக்கு செமன் சீக்கிரமாக வந்துருச்சு. அவங்ககிட்ட டீப்பாக நம்ம கேட்கும்போது அவங்க எரெக்ஷன்ஸ் நார்மலாக இருக்கலாம், எஜாகுலேஷன் டைம் நார்மலாக இருக்கலாம். அப்புறம் அந்த மாதிரி நினைக்கிறீங்கன்னா தென் தே சே எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, ஒய்ஃப்க்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. ஸோ இந்த ப்ரீமெச்சூர் எஜாகுலேஷன் அப்படின்ற டேர்முக்கான மீனிங் வந்து இட் இஸ் நாட் சிம்ப்ளி செமன் சீக்கிரம் வந்துருச்சு கிடையாது. இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம பேசினது ஸ்ட்ரெஸ் இருக்குது, நம்மளுடைய பெர்ஃபார்மன்ஸ், ஆங்ஸைட்டி, நம்மளுடைய எரெக்ஷன், எஜாகுலேஷன் டைம், ஹஸ்பண்டோட சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒய்ஃபோட சாட்டிஸ்ஃபேக்ஷன், வெளில ஃபுல்லாக மைண்டில் ஸ்ட்ரெஸ் இருக்குது. அந்த இடத்துல மட்டும் எப்படி ஒரு ஹாப்பினஸ் வர முடியும்? ஸோ நம்மளுடைய ப்ரீமெச்சூர் எஜாகுலேஷன் அப்படின்ற விஷயம் வந்து இஸ் ஆக்சுவலி ஸ்ட்ரெஸ் ட்ரிவன் மோஸ்ட் ஆஃப் த டைம். அதுக்கும் சில காரணங்கள் இருக்கலாம். அந்த லோக்கல் பெத்தாலஜிஸ், ஃபைமோசிஸ், அந்த மாதிரி சில விஷயங்களோ, இல்லை இயல்பாகவே அவருக்கு எஜாகுலேஷன் டைம் கம்மியாக இருக்கிறது, இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குது. பட் எஜாகுலேஷன் ப்ராப்ளம்ஸ்ன்னு வரும்போது மைண்ட் ரிலேட்டடாக கண்டிப்பாக இருக்குது. எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் அப்படின்றது எரெக்ஷனை மெயின்டைன் பண்ண முடியல, இல்லை தேவையான டைமில் வரல, இல்லை வந்த எரெக்ஷன் அவ்வளோ ஹார்டாக இல்லை. இதுக்கு ரெண்டு காரணமாக நம்ம பிரிக்கணும். ஒன்று மோர் பாடி ரிலேட்டட், ஒன்று மைண்ட் ரிலேட்டட்.
அதே மைண்ட் ரிலேட்டட் திருப்பி இதே தான். அந்த இடத்துல ஒரு ஃபோக்கஸோ கான்சன்ட்ரேஷனோ இல்லை. அந்த டைமில் கரெக்டாக ஒரு ஃபோன் வருது, இல்லை அவங்க வேறு ஏதோ விஷயத்தை திங்க் பண்ணுறாங்க, இல்லை எனக்கு மேபி ஐ எம் நாட் ஃபைனான்ஷியலி சவுண்ட் அப்படின்ற ஒரு தாட் வருது. இல்லை அந்த டைமில் ப்ரெக்னென்சி பிளானிங் தான் நமக்கு முக்கியம், இதெல்லாம் நம்ம வந்து பண்ணுறோம், பட் ஆனால் அவர் ஃபைனல் கோல் இஸ் ப்ரெக்னென்சி. இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது ஆட்டோமேட்டிக்லி நார்மலாக இருக்கிறவங்களோட எரெக்ஷன் ட்ராப் ஆகிறது உண்டு. அகெயின் நீங்கள் சொன்ன மாதிரி ஒபிசிட்டி, ஸ்மோக்கிங், டயபெட்டிஸ், ஸ்ட்ரெஸ், இது எல்லாமே தே கேன் காஸ் எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் பிகாஸ் இது எல்லாமே பிளட் ஃப்ளோ ரிலேட்டட். பீனிஸில் பிளட் ஃப்ளோ கம்மியாக திஸ் வில் ஆல் ஹேப்பன். ஸோ அதாவது வந்து ஒரு டயபெட்டிஸ் அதனோட ஸ்டார்டிங் பாயிண்ட் எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் வரலாம். ஸோ எரெக்ஷன்ஸ் கம்மியாகுது, நம்ம எல்லாமே நல்லா தான் இருக்கும், இது வரைக்கும் நமக்கு ஓகேவாக தான் இருந்துச்சு, ஒரு 40 years மேல் சடனாக ஒரு எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் வருதுன்னா மேபி டயபெட்டிஸ் இஸ் அ ரீசன். இட் மே ஈவன் இண்டிகேட் உங்களுக்கு பின்னாடி ஹார்ட் ப்ராப்ளம் வரலான்னு கூட நமக்கு இண்டிகேட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது எல்லாமே பிளட் ஃப்ளோ ரிலேட்டட். ஸோ எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் வந்து அது பிளட் ஃப்ளோ ரிலேட்டடாக இருந்தால் 3 to 5 years ஹார்ட் ப்ராப்ளம் கூட வரலாம், 5 to 10 years ஸ்ட்ரோக் வரலாம், 10 to 15 years லிம்ஸில் ப்ராப்ளம் வரலாம். இதெல்லாம் ஆல்ரெடி நோன். ஸோ எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் இஸ் அ மார்க்கர் ஆஃப் ஹார்ட் டிசீஸ் அண்ட் ஓவரால் ஹெல்த். இட் மே பி மைண்ட் ரிலேட்டட் ஆர் பாடி ரிலேட்டட், பட் இட் கால்ஸ் ஃபார் அ செக்அப், இட் கால்ஸ் ஃபார் கவுன்சிலிங் ஆர் அண்டர்ஸ்டாண்டிங் தி ப்ராப்ளம். இட் இண்டிகேட்ஸ் தேர் இஸ் சம்திங் ராங். அதை நம்ம கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சி ட்ரீட் பண்ணால் இதனுடைய விஷயங்கள் பின்னாடி பூதாகரமாக ஆகாமல் இருக்கிற கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுக்கெலாம் ஏதாவது ஏஜ் இருக்கா? ஏன்னா இப்போ இருக்க டைமில் வந்து முன்னாடிலாம் வந்து 40 yearsக்கு மேலே தான் எல்லாருமே ஹெல்த்தை பற்றி யோசிப்பாங்க. இப்போது இன்டர்நெட்டோட விஷயங்கள் இன்டர்நெட்டில் பார்க்கறதுனால எல்லாருமே 18லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ ஏஜ் 20-25 years முன்னாடி வர்றவங்க, அது அந்த ஏஜுக்கு முன்னாடி வர்றவங்களுக்கு ப்ராபப்ளி அவங்களோட மைண்டில் இருக்கிற டவுட்டும் கன்ஃபியூஷன் தான். நீங்கள் சொன்ன மாதிரி தேர் ஆல்வேஸ் அந்த இன்டர்நெட் இந்த மாதிரி விஷயங்கள் there are promotions which happen இந்த ஏஜ் குரூப்லேயே இந்த மாதிரி விஷயங்கள் வந்து வர்ற மாதிரி there are things which are happening. அப்படி அவங்க பார்க்கும்போது அவங்களுக்கு ஏதோ ஒரு நாளில் ஏதோ ஒரு ஃபெயிலியர் வந்தால் கூட இது இமீடியட்லி திங்க் எனக்கு பெரிய பிரச்சனை இருக்குது. அது நம்ம சொன்ன மாதிரி இது மைண்ட் ரிலேட்டட்ன்றதுனால ஸ்டெப் பை ஸ்டெப் அவங்களோட மைண்டில் வந்து ஃபிக்ஸ் ஆகிடுது நமக்கு பிரச்சனை இருக்குது. அண்ட் தே மே கோ ஃபார் சம் ட்ரீட்மெண்ட், அது ஒர்க் பண்ணியிருக்காது. அப்போ தே கன்ஃபார்ம் ஓகே எனக்கு கண்டிப்பாக பிரச்சனை இருக்குது, எனக்கு கண்டிப்பாக ஸ்பெர்மில் பிரச்சனை இருக்கும், எனக்கு மேரேஜ் ஆனாலும் இது எதுவுமே நடக்காது அப்படின்னு அது ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளமாகவே ஆகிடும். அப்போ நம்மக்கிட்ட வருவாங்க. தென் வி ஸ்டார்ட் ஃபுல்லாக பின்னாடி போய் எல்லாமே நல்லா தானே இருக்குது, எல்லாமே ஓகேவாக தானே இருக்குன்னு ஒன்னொரு விஷயமா ப்ரூவ் பண்ணி அது அந்த டைப் 25 years முன்னாடி மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஆர் நார்மல் பட் தே பர்சீவ் தெம்செல்ஸ் ஆர் அப்நார்மல். 40 வயசுக்கு மேலே ப்ராபப்ளி தே ஸ்டார்ட் கெட்டிங் ப்ராப்ளம். அங்கே தான் நம்மளுடைய டயபெட்டிஸ் இந்த மாதிரி விஷயங்கள் வருது. இட் இஸ் மோர் ஆஃப் அ ஹெல்த் ப்ராப்ளம் அண்ட் அதை நம்ம ட்ரீட் பண்ணுறதுனால நம்மளோட ஓவரால் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும். ஓகே டாக்டர், இப்போது காமனாக நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா வந்து மாஸ்டர்பேஷன் வந்து இந்த இன்ஃபர்டிலிட்டி காரணமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதுக்கான சயின்டிஃபிக்கான என்ன ஆன்சர் டாக்டர்? ஆக்சுவலாக அந்த மாதிரி சொல்கிறவங்க நிறைய பேருக்கு நம்ம எல்லா இடத்துலையும் இதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, எப்போது நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நம்மளோட பின்னோக்கி போய் நமக்கு ஏதாவது இதனால் பிரச்சனை வந்திருக்குமோ அதனால் பிரச்சனை வந்திருக்கும்னு யோசிக்கும் போது வர்றது தான் இந்த விஷயம். ஸோ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அதில் நிறைய ஸ்பெர்ம்ஸ் வேஸ்ட் ஆகிடுமோ, இதனால் எரெக்ஷன் அஃபெக்ட் ஆகிடுமோன்னு நினைக்கிறது உண்டு. பட் எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா எவ்ரிடே ஸ்பெர்ம்ஸ் ஆர் கெட்டிங் ப்ரொடியூஸ்ட், எவ்ரிடே ஸ்பெர்ம்ஸ் ஆர் கெட்டிங் டெஸ்ட்ராய்ட். நம்ம அதை பண்ணலைன்னா கூட ப்ராபப்ளி தட் ஸ்பெர்ம் அதனோட டைம் வரும்போது இட் வில் கோ அவே. ஸோ இதனால் ஸ்பெர்ம் ப்ராப்ளம் வராது. இன்ஃபேக்ட் ஃப்ரீக்வெண்ட்டாக மாஸ்டர்பேட் பண்ணுறதுனால மேபி ஸ்பெர்மோட ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகலாம். ஏன்னா அந்த செமன் அப்படின்றதோட குவாலிட்டி அப்போ தான் இம்ப்ரூவ் ஆகும். சப்போஸ் கவுண்ட் கம்மியாகவே இருக்குது, மெடிசன்ஸ் கொடுக்குறோன்னா அவர் அட்வைஸ் இஸ் டு டூ இட் ஃப்ரீக்வெண்ட்லி. ஏன்னா அதில் ப்ரெக்னென்சிக்கான சான்சஸும் அதிகம் ஆகுது. ஏன்னா யாருமே சொல்ல முடியாது இந்த கவுண்ட்டில் கன்சீவ் ஆக மாட்டீங்க, உங்களுக்கு சான்ஸே நேச்சுரலாக கிடையாது. அப்படி கிடையாது. அட் எனி கவுண்ட் தெர் இஸ் ஆல்வேஸ் அ சான்ஸ் ஃபார் நேச்சுரல் ப்ரெக்னென்சி. அதனால் அந்த லோ கவுண்ட் வரும்போதோ இல்லை ரொம்ப நாள் மேரேஜ் ஆகி ப்ரெக்னென்சி ஆகாதவங்க நாங்கள் ட்ரையே பண்ணுறதில்ல, நாங்கள் ஸ்டாப் பண்ணிட்டோம், இட்ஸ் நாட் லைக் தட். ப்ராபப்ளி உங்கள் நம்பர்ஸ்க்கு வந்து சயின்டிஃபிக்காக நடக்காது, பட் ஸ்டில் தெர் இஸ் அ சான்ஸ் இட் மே ஹேப்பன். அதனால் யூ ஹேவ் டு கண்டினியூ தட் டு மெயின்டைன் செமன் ஹெல்த், ஸ்பெர்ம் ஹெல்த் அண்ட் மேபி தெர் இஸ் அ சான்ஸ் ஃபார் ப்ரெக்னென்சி. ஆங்ஷியஸாக போய்ட்டு ஐயோ நடக்கலையேன்னு யோசிக்கிறது இல்லை, பட் கேஷுவலாக பண்ணுறதுல எந்த தப்பும் இல்லை. ஸோ தட் நம்ம ஸ்பெர்ம் நல்லாயிருக்கும். இன்னொரு காமனான ப்ராப்ளம் மென்ஸ் பார்க்குறது வந்து டயபெட்டிஸ், சுகர். அது ஆனால் ஒரு சைடு பார்க்கும்போது இப்போ சுகர் கட் அப்படின்றது ஒரு ட்ரெண்டிங் வார்த்தையாகவும் இருக்குது, ஆனால் டயபெட்டிஸும் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்குது. ஸோ என்ன காரணம் இருக்குன்னு நினைக்கிறேன்? ஏன்னா ஒயிட் சுகர் சாப்பிட்டா டயபெட்டிஸ் வரும் அப்படின்னு நினைக்கிற ஒரு டைமில் இருக்கும், பட் வேறு என்னென்ன ரீசன்ஸ்? ஆக்சுவலாக நம்ம பேசுகிற விஷயங்கள் எல்லாம் முன்னாடி நம்மலாம் வந்து நார்மலாக பண்ணிகிட்டு இருந்த விஷயந்தான். அதாவது இந்த சுகர் அப்படின்னு வந்தபோது நம்ம பேஷண்ட்ஸ் கிட்ட பேசும்போதும் சரி, நம்ம இந்த ஆர்டிகல்ஸ் பார்க்கும்போதும் சரி, சுகருன்றது ஒரு ரிஃபைன்டான ஒரு விஷயம். அது வந்து இட் இஸ் அ சிம்பிள் ஆஃப் சே நம்மக்கிட்ட வந்து வி ஆர் மீன்ஸ் அவர் எக்ஸலன்ஸ். அதாவது நமக்கு வந்து நிறைய வி ஆர் அட் அ குட் லெவல் அந்த மாதிரி இருக்கும்போது தான் சுகர் யூஸ் பண்ண முடியும்.
நார்மலாக முன்னாடி காலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா சுகரே லக்ஸரின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதுக்கு நிறைய ப்ராசஸிங் இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள். ஸோ எந்த விஷயமே நேச்சுரல் ஃபார்மில் இருக்கும்போது இட் இஸ் ப்ராபப்ளி அட் இட்ஸ் பெஸ்ட். அதே நம்ம ப்ராசஸ் பண்ணும்போது இட் பிகம்ஸ் லைக் திஸ். அதுலேயும் இந்த சுகரில் டபுள் ரிஃபைண்ட் அது மாதிரிலாம் வரும்போது இட் இன்க்ரீசஸ் இட்ஸ் எக்ஸாக்ட்லி எந்த கலோரிஃபிக் வேல்யூ ஆகட்டும், அது நம்மளை வந்து இட் மேக்ஸ் அஸ் கிரேவிங், திருப்பி நம்ம சுகரை சாப்பிட வைக்கிறது. அதனோட எஃபெக்டாக வந்து நம்மளுடைய பாடியில் வந்து சில சேஞ்சஸ் நடக்கிறது. இந்த மாதிரி ப்ராப்ளம் தான் நம்ம இப்போ ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வி கோ டு சம் பிளேஸ், வி டேக் சம்திங், ஒரு காஃபியோ இல்லதோ, அது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம திருப்பி டெய்லி அதை பண்ணுறோம். அது எதுக்கான நம்ம பாடி வந்து இட் லைக்ஸ் இட். இட் இஸ் மோர் தேன் த சுகர் கிவிங் எனர்ஜி ஆர் வாட் எவர். நம்ம பாடி வந்து ஸ்டார்ட்ஸ் லைக்கிங் இட். ஓகே. அந்த விஷயத்தினால நம்மளுடைய ஓவரால் இன்டேக் ஆஃப் திங்ஸ் அதிகமாகுது. அதனால் நம்ம டயபெட்டிஸ் ரீச் பண்ணுறோம். இட் இஸ் நாட் சுகர் ஈக்குவல் டு டயபெட்டிஸ். பட் சுகரில் நிறைய விஷயங்கள் நடுவில் கனெக்ட் ஆகி அதை கடைசியில் டயபெட்டிஸில் போய் முடியுது. அந்த டயபெட்டிஸ் வந்ததுக்கு வேறு ரீசன்ஸும் இருக்குது, அதை நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ டயபெட்டிஸ்ன்னு வரும்போது, மென்ஸ் ஹெல்த்னு வரும்போது நிறைய ப்ராப்ளம்ஸ் பார்க்குறோம். ஸோ நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் கண்டிப்பாக இஸ் அ மார்க்கர் ஆஃப் டயபெட்டிஸ். அது புதுசாக ஒருத்தவங்களுக்கு வருதுன்னா எஸ் யூ ஹேவ் டு செக் ஃபார் சுகர்ஸ். அதே மாதிரி ஆண் முன்தோலில் வந்து சம்டைம்ஸ் இன்ஃபெக்ஷன் இன்ஃப்ளமேஷன் வரதுண்டு. ஸ்கின் திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ரெட்னஸ் இருக்கும், பின்னாடி போகாது, ஏதாவது ஒரு டிஸ்சார்ஜ் கூட இருக்கும். அதுவும் 95% நம்ம பார்த்த பேஷண்ட்ஸில் டயபெட்டிஸை ப்ரூவ் பண்ணியிருக்கோம். அதாவது ஃபஸ்ட் டைம் இப்போ தான், இது வரைக்கும் எங்களுக்கு சுகரே இருந்தது இல்லையே, நீங்கள் போய் HbA1c பண்ணிட்டு வாங்க, இட் வில் பி ஹை. ஸோ அதே மாதிரி இட் கேன் அஃபெக்ட் ஸ்பெர்ம், இட் கேன் அஃபெக்ட் ஓவரால் ஹெல்த், ஹார்ட். டயபெட்டிஸ்ன்றது ஒரு வாஸ்குலர் டிசீஸ். நம்ம பேசிட்டு இருக்கிறது எல்லாமும் வாஸ்குலர் டிசீஸ். அதனால இதுக்கு நிறைய இன்டர்லிங்க் இருக்குது. ஆக்சுவலாக எந்த அளவுக்கு இன்டர்லிங்க்னா, நவம்பர் மாதத்தில் மென்ஸ் ஹெல்த் டேவும் வருது, டயபெட்டிஸ் டேவும் வருது. அவ்வளோ அந்த அளவுக்கு லிங்க் ஆட்டோமேட்டிக்காக ஆயிருக்கு. ஓகே. பட் இது எப்படி டாக்டர் அவாய்ட் பண்ணுறது? ஏன்னா எல்லாருக்குமே அவாய்ட் பண்ணணுன்ற ஒரு ஆசை தான் இருக்குது. பட் எப்படி அவாய்ட் பண்ணுறது? இது அவாய்ட் பண்ணுறது எப்படின்ற டிஸ்கஷன் தான் டெய்லி நடக்குது. இந்தியா இஸ் டயபெட்டிக் கேபிட்டல், நம்ம எல்லாருக்குமே தெரியும். சவுத் இண்டியன் டயட் இஸ் சப்போஸ் டு பி, சவுத் இண்டியன் ஃபுட்டுனால டயபெட்டிஸ் வருதுன்னு இல்லை, பட் இண்டியன்ஸ் எஸ்பெஷலி சவுத் இண்டியன்ஸ் ஆர் மோர் ப்ரோன் ஃபார் இட் ஜெனட்டிக்லி ஆல்சோ. நம்ம ஃபுட் ப்ராக்டிசஸ் இன்றைக்கும் நம்ம பார்த்தோன்னா நம்மளோட ஃபுட்டில் எல்லாமே வந்து ஆர் மோஸ்ட்லி கார்போஹைட்ரேட்ஸ். அதாவது இப்போ ரீசெண்டாக ஒரு 2 days பேக் வந்து நம்ம ICMR ஸ்டடி ஒன்று வந்திருக்கு. தேசே நம்மளோட கார்போஹைட்ரேட் இன்டேக் வந்து 70% வரைக்கும் இருக்குது டயட்டில். பட் நம்ம டயபெட்டிஸை ப்ரிவென்ட் பண்ணோம், அதுலேருந்து வெளியில் வரணும்னு இட் ஹேஸ் டு கம் டு அட்லீஸ்ட் 7 to 10%. அந்த அளவுக்கு கார்போஹைட்ரேட் கட்டிங் பண்ணணுன்ற லெவலில் இப்போ நம்ம இருக்கோம்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக 7 to 10 அந்த நம்பர் கிட்ட கொண்டு வரணும். அதாவது நம்ம டயட்டில் அவ்வளோ விஷயத்தை நம்ம வந்து மாற்ற வேண்டியிருக்குன்றது தான் இதனோட ஃபேக்ட். ஓகே. ஸோ அதை நோக்கி நம்ம போகும்போது தென் ஒன்லி ப்ராபப்ளி திங்ஸ் வில் சேஞ்ச். ஓகே. ஃப்யூச்சரில் இந்த ப்ராப்ளம்லாம் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத என்ன ப்ராப்ளம்னு நீங்கள் நினைக்கிறீங்க டாக்டர்? ஆக்சுவலாக பார்க்க போனால் நான் கம்யூனிகபிள் டிசீசஸ்னு ஒரு குரூப்பே இருக்குது. அதை தான் நம்ம எல்லாருமே வி கீப் டாக்கிங். ஏன்னா இன்ஃபெக்ஷன்ன்றது வரும் போயிடும், பட் நான் கம்யூனிகபிள் அப்படின்றது பாடி ரிலேட்டட். டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், ஹார்ட் டிசீஸ், இது எல்லாமே வந்து அதனோட ரிலேட்டட் தான். நம்ம இன்றைக்கி இருக்கிற ஃபாஸ்ட் பேஸ்ட் வேர்ல்டில் நம்மளோட டயட்டையும் நம்ம எக்ஸசைஸையும் நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ண முடியல அப்படின்னா, ஓகே, தட் இட் செல்ஃப் இஸ் த ரீசன். அதுவே பின்னாடி பிரச்சனை வரும்ன்றதுக்கு. ஸோ என்ன பிரச்சனை வரும்னா எல்லா பிரச்சனையுமே வர வாய்ப்பு இருக்குது. ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் சிம்பிள், அதாவது டயபெட்டிஸே சிம்பிள் கிடையாது, இட்ஸ் இட் செல்ஃப் எ ப்ராப்ளம். பட் அது சிம்பிள், அதனோட அவுட்கம்ஸ், அதனோட ஹார்ட் டிசீஸ், அதனோட கிட்னி ஃபெயிலியர், அதனோட பின்னாடி டயாலிசிஸ், டிரான்ஸ்பிளான்ட், அது ஒரு ஸ்டேஜ். இந்த மாதிரி எல்லா ஆர்கனுக்கும் இருக்குது. டயபெட்டிஸ் இஸ் அ வாஸ்குலர் டிசீஸ், இட் கேன் அஃபெக்ட் ஆல் ஆர்கன்ஸ். அப்படி இருக்கும்போது நம்ம கேட்கணுன்னே அவசியம் இல்லை, எல்லா பிரச்சனையும் அதில் நடக்கும். ஸோ த ஒன்லி வே டு ஸ்டே அவே இஸ் வி ஹாவ் டு ஃபாலோ த டயட் அண்ட் எக்ஸசைஸ். நமக்கு இதை பற்றி அவேர்னஸ் இருக்கணும், அதுதான் இப்போ போயிட்டுருக்கு. அதே மாதிரி ஃப்ரீக்வெண்ட் ஹெல்த் செக்அப்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி டாக்டரோட அட்வைஸ் அண்டு வாட் எவர் டைம்லி இன்டர்வென்ஷன்ஸ் அதெல்லாமே அந்தந்த டைமில் பண்ணணும். ஓகே. இது பண்ணல அப்படின்னா மேபி அன்றைக்கி டேட்டுக்கு நம்ம ஓகேவாக தான் இருப்போம், ஓகே ஓரளவுக்கு சுகர் கண்ட்ரோலாக தான் இருக்க மாதிரி இருக்குது, HbA1c ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது, சடனாக அது அதிகமாகும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ப்ரீ டயபெட்டிஸ்னு ஒரு கண்டிஷன் இருக்குது, டயபெட்டிஸ் அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. ப்ரீ டயபெட்டிஸ்னால் நம்ம டெஃபினேஷன் படி HbA1c 6.4 கீழே இருந்தால் ப்ரீ டயபெட்டிஸ்ன்னு சொல்கிறோம். பட் அந்த டைமில் கூட பிளட் வெசல் வரைக்கும் அஃபெக்ட் ஆகலாம் அப்படின்றதும் ஸ்டடீஸ் சொல்லுது. இன்றைக்கி நீங்கள் கேட்டிங்கன்னா நம்ம ஃபர்டிலிட்டிக்கு வர பேஷண்ட்ஸ் இல்லை எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷனோட வர பேஷண்ட்ஸ், இதில் 100 பேரில் கிட்டத்தட்ட 60-65 பேருக்கு HbA1c 6 to 6.4 தான் இருக்குது. ஓகே. தட் மீன்ஸ் ஆல்ரெடி தேர் இந்த ப்ரீ டயபெட்டிக் ரேஞ்ச். அண்ட் நார்மலாகவே அவங்க அப்படி தான், நார்மலாகவே அப்படி இல்லை. அதாவது இது என்ன நம்ம சொல்லணும்னா, இட்ஸ் அ சைலண்ட் அப்சர்வேஷன். அதாவது மேலுக்கு நார்மலாக இருக்கிறவங்களுக்கு இன்ஃபர்டிலிட்டி இருக்குன்றதே ஒரு சைலண்ட் விஷயம். அவங்களுக்கு நார்மலாக தே அப்பியர் நார்மல் பட் தே ஹேவ் எரெக்டைல் இஷ்யூஸ், அது ஒரு சைலண்டான விஷயம். அதில் தே ஆர் பிகமிங் ப்ரோன் டு டயபெட்டிஸ். ஆல்ரெடி அவங்க ஒரு 29 years 28 yearsல வரும்போதே அவங்களோட HbA1c அதிகமாக இருக்குது. இட் இஸ் நாட் நார்மல், இட் இஸ் நாட் டயபெட்டிஸ், பட் இட் இஸ் இன் த மிடில் ரேஞ்ச்.
தே ஆர் மோர் ப்ரோன் டு டயபெட்டிஸ். ஓகே. அந்த இடத்துல நம்மக்கிட்ட அவங்க ஈடியோட வந்தாங்க, அதாவது எரெக்டைல் ப்ராப்ளத்தோட வந்தாங்கன்றது அவங்களுக்கு நம்ம எல்லாருக்குமே சொல்கிறது என்னென்னா இது நல்ல விஷயம்னு நினச்சிக்கோங்க. பிகாஸ் இன்றைக்கி உங்களுக்கு தெரிஞ்சிச்சு, இட்ஸ் எ ஸ்டார்டிங் பாயிண்ட், இட் இஸ் நாட் அன் எண்ட், இட்ஸ் ஸ்டார்டிங் பாயிண்ட். இன்னிலேருந்து நீங்கள் உங்கள் எல்லாத்தையும் நீங்கள் மாற்றினீங்கன்னா பை 2-3 months யூ வில் பி ஆல் ரைட். இதனுடைய இது வந்து நமக்கு லைஃப் ஃபுல்லாக இருக்க போகுது. லைஃப் ஃபுல்லாக நம்ம டயபெட்டிஸை கண்ட்ரோலில் வச்சுக்க போகிறோம். அதனால் எல்லா நல்ல விஷயங்களும் நீங்கள் என்னென்ன டிசீசஸ் வரும் நீங்கள் அது எதுவுமே வராது. ஸோ அப்படி பார்க்கலாம். டாக்டர், நம்ம எல்லாமே இந்த ஹெல்த்து, அதுக்கப்புறம் எக்ஸசைஸ், ஸ்ட்ரெஸ் கம்மி பண்ணால் இதெல்லாம் ஒரு மென்ஸோட ஹெல்த்தை வந்து பாதுகாக்குது அப்படின்னு நம்ம பேசுகிறோம். இன்னொரு சைடு வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் இருக்காங்க. என்னென்னா அப்சஸ்டாக எக்ஸசைஸ் பண்ணுறது, டயட் ரொம்ப ஃபாலோ பண்ணுறது, எல்லாமே கட் பண்ணுறது அப்படின்றது அவங்களுக்கும் ப்ராப்ளம் வரக்கூடியதை பார்க்க முடியுது. ரெண்டுமே முரண்பாடாக இருக்குது எப்படின்றது புரியல. ஆக்சுவலாக அளவுக்கு மிஞ்சினால் நம்மதும் நஞ்சுன்றது தான் பாயிண்ட். ஸோ நம்ம ஓவராக நம்ம அதை பண்ணும்போதும் சம்டைம்ஸ் வி ஹேண்ட் டு ட்ரபிள். பட் நம்ம இதை வந்து அந்த மாதிரி ஜென்ரலைஸ் பண்ண முடியாது. நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்க, நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணலன்னா உங்களுக்கு பிரச்சனை வரும்ன்றது ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட். அது நிறைய பேருக்கு நடக்கும், சில பேருக்கு தான் நடக்காது. எனக்கு தான் எல்லாமே நல்லா இருக்கேன்னு சில பேர் வந்து சொல்லுவாங்க. நான் எல்லாமே பண்ணுறேன், அப்போ கூட நான் நார்மலாக இருக்கேன், அது எக்ஸெப்ஷன். அதே மாதிரி நான் ரொம்ப பர்ஃபெக்டாக நான் எல்லாமே பண்ணுறேன்ற போது பிரச்சனை வந்துன்றது ஆக்சுவலி இட் இஸ் எக்ஸெப்ஷன் ஒன்லி, எல்லாருக்கும் நடக்காது. ஓகே. பட் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஏன் இந்த பிரச்சனை வர முடியும் அப்படின்னு கேட்டால் டூ மச் ஆஃப் சம்திங். அதாவது ஒரு டயட்டை ஃபாலோ பண்ணால் அதையே ஃபாலோ பண்ணுறது. ஸோ நமக்கு மேபி எல்லா நியூட்ரிஷன்ஸும் கிடைக்காம போயிருக்கலாம். ஒரு விஷயத்தை ரொம்ப டீப்பாக பண்ணுறது, அதையே ரிப்பீட்டடாக பண்ணும்போது அதனால் ப்ராப்ளம் வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பாடி பில்டிங். இப்போ இந்த இடத்துல அந்த இது டைரக்ட் எக்ஸாம்பிள் கிடையாது. பட் அதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வி ஃபோக்கஸ் என்டையர்லி ஆன் பாடி பில்டிங். அதில் நம்ம எடுக்கிற சப்ளிமெண்ட்ஸ், அதில் எடுக்கிற டெஸ்டோஸ்டெரோன், அதனால் ப்ராப்ளம் வர்றது. அவங்கள வெளியில் பார்த்தா தேர் வெரி வெரி ஹெல்த்தி. நம்ம அவங்கள பார்த்தாலே நம்ம இப்படி நம்மளால இருக்க முடியும்னு நினைப்போம். பட் அவங்களுக்குள்ளே இப்படி ஒரு பிரச்சனை இருக்கும். அதுக்கு என்ன காரணம்னா நம்ம அதை வேறு மெத்தடில் பண்ணுது. ஓகே. ஸோ நேச்சுரலி அண்ட் நார்மலி நம்ம ஒரு விஷயத்தை ரொம்ப அதிகமாக பண்ணி நம்மளால் ஒரு ஹெல்த்தை மெயின்டைன் பண்ண முடியாது. தட் இஸ் ஆக்சுவலி நாட் ராங். ஓகே. அந்த மாதிரி இருக்கிறவங்கள நிறைய பேர் நாங்கள் பார்த்தவங்க சம்டைம்ஸ் அவங்க சொல்கிறது நமக்கே நிறைய புதுசாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இட் இஸ் ஓகே. தே நோ எவ்ரி திங் அபவுட் தி வாட் தேர் டூயிங். எல்லாத்துக்கும் அவங்களுக்கு ஒரு எவிடன்ஸ் இருக்குது. தே ஆர் இன் டச் வித் தர் எக்ஸ்பர்ட். ஓகே. மேபி அ டயட்டிஷியன் ஆர் அ கேஸ்ட்ரோ டாக்டர் ஆர் அ ஃபிசிஷியன். அந்த மாதிரி ஒரு இஃப் தே ஆர் இன் டச், அவங்களோட டயட் பிளான்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க, தென் இட் இஸ் ஆக்சுவலி குட். ஓகே. பட் அதில் இந்த மாதிரி நானே எல்லாம் பண்ணுறேன், இல்லை ஒரு விஷயத்தை ரொம்ப தூரம் நிறைய அதை ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுறதோ, இல்லை எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ணாமல் சில விஷயங்களை மட்டும் ரொம்ப டீப்பாக பண்ணுறதோ, அப்போ ப்ராப்ளம் வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பேலன்ஸ்டாக இருக்கும்போது அது ரொம்ப நல்ல விஷயம். ஓகே. தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். ஏன்னா நிறைய விஷயங்கள் இன்றைக்கி உங்ககிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. குறிப்பாக வந்து மென்ஸ் ஹெல்த் பற்றி இந்த டாபிக் வந்து இவ்வளோ தூரம் வந்து நிறைய பேர் பேசினதும் கிடையாது. உமன்ஸ் ஹெல்த் பற்றி பேசுகிறாங்க, இல்லை ஜென்ரலாக பேசுகிறாங்க. பட் குறிப்பாக நீங்கள் இவ்வளோ தூரம் எங்ககிட்ட ஷேர் பண்ணதுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த டைம். தேங்க்யூ ஸோ மச்.